ஃபைன் சார். இப்போது ஆம்ஸ்ட்ராங் அவரோட கொலை வழக்கு 2 வருஷம் ஆகுது. நினைவேந்தல் நிகழ்ச்சிலாம் அவங்களோட தரப்புலேருந்து வந்து பண்ணியிருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ எந்த நிலைமையில் அந்த கேஸ் இருக்குது? பிடிபடுவாங்களா உண்மையான குற்றவாளிகள்? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் 2 நீதிமன்றங்களும் மாநில அரசை குற்றம் சாட்டுகிறது. குறைந்தபட்ச ஒரு சராசரி நபருக்கு கிடைக்கக்கூடிய விசாரணை கூட கிடைக்கலைங்கிறார். மாயாவதி இந்த வழக்கில் உண்மை குற்றவாளிகள் பிடிபடவில்லைன்னு அந்த அம்மா பகிரங்கமாக சொல்லிச்சு. சார், அப்போ ஸ்டார்டிங்கில் 2 பேரும் என்கவுண்டர்லாம் பண்ணாங்க. அந்த என்கவுண்டர் பூராமே உண்மையை 3 பேர் என்கவுண்டர் பண்ணாங்க. திருவேங்கடம் தான் இந்த குற்றவாளிகளை ஒருங்கிணைத்த மேஜர் குற்றவாளி. சிறையில் இருந்தவன் எப்படி வெட்ட வெளிக்கு வந்தான்? கையில கண்ணு வேற. சம்பவ செந்தில் ஹைகோர்ட் கேம்பஸ்ல பாம்பு வச்சிருந்தாராம். அதே போல ஓமந்தூரார் இப்ப இருக்கக்கூடிய மருத்துவமனை அங்க கத்தி துப்பாக்கியெல்லாம் வச்சிருந்தார். யாரை கொலை செய்வதற்கு? ஆம்ஸ்ட்ராங்க. அது அந்த இடத்துல விசாரிக்கப்படவே இல்லை. அண்ணா நகர் பஸ் ஸ்டாண்டில் அத்தனை குற்றவாளியும் போலீஸ் 1/2 மணி நேரத்தில் மடக்கி பிடிச்சாங்களாம். பொற்குடி நகையுடைய விசாரணை ரொம்ப திருப்திட்டாங்க. இது நான் சட்டம் பொற்குடிக்கா இருக்கு இல்லை ஆம்ஸ்ட்ராங்கா இருக்கு? பழைய திமுக அரசு விசாரணையை நிறுத்தி வைத்தது. திருப்பி ஆட்சிக்கு வந்துடுவாங்க, இந்த கேஸை ஊற்றி முடியலான்னு முடிவு பண்ணுறாங்க. காட்சி மாறிய பிறகு எல்லாருக்கும் பயம் வந்துடுது, ஒருவேளை மாட்டிக்கும். முழுமையான நீதிமன்றத்தின் நம்பிக்கையை நீங்க பெறல, சந்தேகமா இருக்கு. யார் சொல்றா? நீதியரசர். 8 மாத காலம் இந்த வழக்கு சிபிஐ விசாரிக்காமல் தாமதப்படுத்துவதற்கு காரணமே பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழ பாண்டியன் சார் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். எப்படி சார்? நல்லா இருக்கு. ஃபைன் சார். இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவரோட கொலை வழக்கு 2 வருஷம் ஆகுது. நினைவேந்தல் நிகழ்ச்சிலாம் அவங்களோட தரப்புலேருந்து வந்து பண்ணியிருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இது நடுவில் வந்து கேஸு சிபிஐக்கு மாற்றப்பட்டதா அதிகாரப்பூர்வமாக இப்போ வந்து தாவேக்காரை அக்செப்ட் பண்ணிட்டதுனால இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கும் போயிடுச்சு. இப்போ எந்த நிலைமையில் அந்த கேஸ் இருக்குது? பிடிபடுவாங்களா உண்மையான குற்றவாளிகள்? இப்போது இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் 2 நீதிமன்றங்களும் மாநில அரசை குற்றம் சாட்டுகிறது. நீங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி இருக்கு, என்கிட்ட இருக்கு. உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் நீதியரசர் வேல்முருகன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த உயர்நீதிமன்ற உத்தரவில் 21 மாநில அரசு மீது குற்றம் சாட்டுறார். குறைந்தபட்ச ஒரு சராசரி நபருக்கு கிடைக்கக்கூடிய விசாரணை கூட கிடைக்கலைங்கிறார். அவ்வளோ பெரிய வழக்கு அந்த வழக்கு. மாயாவதி இந்த வழக்கில் உண்மை குற்றவாளிகள் பிடிபடவில்லைன்னு அந்த அம்மா பகிரங்கமாக சொல்லிச்சு. தேசிய கட்சியோட மாநில தலைவர் சொல்லப்படுது. அப்போ உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுது? சாதாரண நபருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நீதி விசாரணை கூட இந்த வழக்கில் கிடைக்கலன்னு அந்த நீதிபதி சொல்கிறாருன்னா, அந்த வழக்கில் சார்ஜீட்டு இவ்வளவு பெரிய புத்தகம். சார், அப்போ ஸ்டார்டிங்கில் 2 பேரும் என்கவுண்டர்லாம் பண்ணாங்க. அந்த என்கவுண்டர் பூராமே உண்மையை 3 பேர் என்கவுண்டர் பண்ணாங்க. திருவேங்கடம் தான் இந்த குற்றவாளிகளை ஒருங்கிணைத்த மேஜர் குற்றவாளி. அப்போ அந்த மேஜர் குற்றவாளி திருவேங்கடம் இவரை யார் இயக்குனாருன்னு சொல்கிறாரு. யார்கிட்ட? காவல்துறையிட்ட. காவல்துறை ஏவல் துறையிட்ட போகுது.
அதிகார மையத்துட்டு போகுது. உண்மையை அவன் சொல்லிடுவான். ஏன்னா அத்தனை குற்றவாளிகளையும் ஒருங்கிணைத்தவன் யாரு? திருவேங்கடம். அப்போ திருவேங்கடத்தைக்கு யார் பாஸ்ன்னு தெரிஞ்சிடும், யாரு பாஸ்ன்னு தெரிஞ்சிடும். அப்போ அவனை என்கவுண்டர், போலி என்கவுண்டர். சிறையில் இருந்தவன் எப்படி வெட்ட வெளிக்கு வந்தான், கையில் கன்று வேற. அப்போ இந்த வழக்கில் நீதியரசர் என்ன சொல்றாருன்னா, முழு உச்ச நீதிமன்றம் சொன்னதை உயர் நீதிமன்றமும் அதே உத்தரவை பிறப்பிக்குது. அதாவது முதல்ல போடுறது எஃப்ஐஆர், நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடியது சார்ஜ்ஷீட், குற்றப்பத்திரிகை. இரண்டுக்கும் நிறைய முரண்பாடு இருக்குன்னு உயர் நீதிமன்றம் சொல்லுது. அப்போ அது எப்படி ஒரே அரசு தான் எஃப்ஐஆரும் போடுது, ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், சார்ஜ் ஷீட், குற்ற பத்திரிகை, ஒரே கதை குற்றம் தானே வரணும். அதில் மாறி மாறி இருக்குது. இதில் இப்போ சம்பவ செந்தில் ஹைகோர்ட் கேம்பஸில் பாம்பு வச்சுருந்தாராம். அதே போல் ஓமந்தூரார் இப்போ இருக்கக்கூடிய மருத்துவமனை அங்கே கத்தி துப்பாக்கியெல்லாம் வச்சுருந்தாராம். மறைச்சி வச்சுருந்தாரா சார்? யாரை கொலை செய்வதற்கு ஆம்ஸ்டாங்க. அது அந்த இடத்துல விசாரிக்கப்படவே இல்லை. ஹைகோர்ட்டுக்குள்ளே பாம்பு இருக்குன்னா எவ்வளோ பெரிய பாதுகாப்பு மையம் அது. அதுவும் ஹைகோர்ட்டு அது விசாரிக்கப்படவே இல்லை. அப்போ பொய்யா சொல்லியிருக்கீங்க. ராஜாஜி ஹாலில் அந்த சம்பவ செந்தில் துப்பாக்கி பாம்பு கத்தியோடு அலைஞ்சாராம், அதுவும் விசாரிக்கப்படவில்லை. அண்ணா நகர் பஸ் ஸ்டாண்டில் அத்தனை குற்றவாளியும் போலீஸு அரை மணி நேரத்தில் மடக்கி பிடிச்சாங்களாம். அது எப்படியா கொலை நடந்த அரை மணி நேரத்தில் உலகத்தில் எந்த வழக்கிலையுமே குற்றவாளியை அண்ணா நகர் பஸ் ஸ்டாண்டில் பிடிக்கவே இல்லையா? அத்தனை பேரும் போய் சரண்டர் ஆனான். எங்கே? அண்ணா நகர் K4 போய் சரண்டர் ஆனான். இதை சார்ஜ்ஷீட்லேயும் குற்றப்பத்திரிக்கையிலையும் குற்றவாளி அரை மணி நேரத்தில் மடக்கி பிடிச்சா அஜித் ஏயா அடிச்சே கொள்றீங்க? நாகர்கோயிலில் அந்த பொட்டிக்கடை மாற்றுத்திறனாளி அவனை ஏன் அடிச்சே கொள்றீங்க? அரை மணி நேரத்தில் குற்றவாளி பிடிக்கிற நீங்கள் சபரி வர்மனை. அதே போல் தூத்துக்குடியில் குவார்டர் பாட்டில் விற்றான அவனை அடிச்சே கொண்டு அவன் செத்து போயிட்டான். அப்போ இந்த காவல்துறை இத்தனை இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை மறைப்பதற்கு கடுமையாக முயற்சிச்சிருக்குன்னு 21 குற்றச்சாட்டுகளை நீதியரசர் சொல்கிறாங்க. சார், சிபிஐ வழக்குக்கு இது போகக்கூடாதுன்றது திமுக அப்போ முறையீடு பண்ணது நமக்கு தெரியும் இல்லை சார்? ஆமாம். அதாவது இதில் என்னென்னா, ஹீனோஸ் தான் ஆம்ஸ்டாங்குடைய சகோதரர். சிபிஐ வேணுங்க, இந்த மாநில காவல்துறை எங்களுக்கு உண்மையே கிடைக்காது, நீங்கள் விசாரணை அரசியல்வாதிகிட்ட போகவே இல்லைன்னு நீதிபதி சொல்கிறார். அரசியல்வாதிகளை அஸ்வத்தமனோடு நின்று போச்சு. மாநில காங்கிரஸ் இளைஞரணி தலைவர், இவரை இளைஞரணி தலைவராக நியமித்தவர் செல்வ பெருந்தொகை, அங்கே போகலை. அரசியல்வாதிகள் இந்த திருவேங்கடம் யாரையோ கையை காமிக்கிறார், மாநில அரசியல் ஒரு பெரிய அமைச்சரை, அங்கே போகலை. ஆம்ஸ்டாங்கும் மேயர் பிரியாவும் புற்குடியை பார்க்க வேண்டிய தேவை என்ன? அப்போ இப்படி பல ஆம்ஸ்டாங் மனைவி போய் அவ பார்க்க வேண்டிய தேவை என்ன? இப்படி பல மர்மங்கள் இதில் மறைந்து கிடக்கு. அதாவது 20/6/2026 வழக்கு வேல்முருகன் நீதியரசர் கோர்ட்டில் காவல்துறை பதிலளிக்கிறதுக்கு கேட்குறாங்க. 13/7/2025 காவல்துறை தலைவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் விசாரித்த விசாரணை பொற்கொடி திருப்தியாக இருக்கு போதுன்ட்டாங்க. அப்போது விசாரணை அதிகாரி பொற்கொடி எப்போ போதுன்னு சொல்கிறாங்களோ அப்போ நிறுத்திடுவார்.
10வது தான் ஆரம்பிப்பார். அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட தான் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. அதுதான் பாருங்க. அப்போது பொற்குடி நகையுடைய விசாரணை ரொம்ப திருப்தின்ட்டாங்க. யோ இது நான் சட்டம் பொற்குடிக்கா இருக்கு இல்லை ஆம்ஸ்டாங்கா இருக்கு? காவல்துறை என்ன பொற்குடி எதுவரை விசாரணை நீடிக்குன்னு சொல்கிறாங்களோ அதுவரை விசாரிப்பாரா? டிஜிபி மனு போட்டிருக்காரு. இப்போ புது கமிஷனர் சொல்லிட்டாரு, இந்த வழக்கில் சிபிஐயை விசாரிக்கலாம், நாங்கள் இதிலிருந்து விலகி கொள்ளுகிறோம். பழைய திமுக அரசு விசாரணையை நிறுத்தி வைத்தது, விசாரணை தலையீடு செய்தது, பல முறையீடு செய்தது. விசாரிக்கூடாது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நீங்கள் வேண்டாங்க சிபிஐ விசாரிக்கூடாது, நாங்களே விசாரிக்கிறோம், திருப்பி ஆட்சிக்கு வந்துடுவாங்க, இந்த கேஸை ஊற்றி முடியலான்னு முடிவு பண்ணுறாங்க. காட்சி மாறிய பிறகு எல்லாருக்கும் பயம் வந்துடுது, ஒருவேளை மாட்டிக்குவோம். ஸோ இப்போது ஸ்டாலின் அவர்கள் அந்த அரசு வந்து இது வந்து போகக்கூடாது சிபிஐக்கு, ஏன்னா அது வந்து மாநில காவலுக்கு வந்து அது ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயமா இருக்கும்னு அவர் நினச்சதுனால இது சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு இதை வேற மாதிரி மடைமாற்றம் செஞ்சாங்க. ஆனால் நீதியரசர் என்ன சொல்கிறாரு, மாநில அரசு பல குளறுபடிகளை செய்து, மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை பல குளறுபடிகளை சொல்லுது. அதாவது 17/2/2025 ஹீனோஸ் போய் டிஜிபிட்டு கொடுக்குறாரு, எங்களுக்கு மாநில அரசு மீது நம்பிக்கை இல்லை, சிபிஐ தான் விசாரிக்கணும்னு ஹீனோஸ் ஆம்சாங்குடைய சகோதரர் போய் நீங்கள் டிஜிபி பார்த்து கொடுக்குறாரு. ஆனால் இந்த வழக்கு நாங்களே விசாரித்து குற்றவாளியை சிறையில் அடைச்சிட்டோம், இந்த வழக்கினுடைய விசாரணை தேவையில்லை. இப்போ அந்த வழக்கில் துப்பாக்கி 13 செல்ஃபோனு, 2 வீலர் 6, ஆட்டோ 1, கத்தி, பாம் எல்லாம் கைப்பற்றியிருக்காங்க. அப்போது இவ்வளவு பொருள்கள் கைப்பற்றப்பட்டதனுடைய பின்னணி இந்த கொலை திட்டம் நீண்ட காலமாக திட்டமிடப்பட்டது. இதுதான். அதே போல் 21 காரணத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிஐ விசாரணை செஞ்சு 6 மாத காலம் இந்த சார்ஜ்ஷீட் போடுறதுக்கு அந்த வழக்கை தாமதப்படுத்தாமல் இந்த வழக்கினுடைய கோப்புகளை கேஸு கட்ட சிபிஐட்ட கொடுக்கணுங்கிறாங்க. இமீடியட்டாக நீங்கள் நியாயமான ஆளாக இருந்தால் உடனே கொடுத்துருக்கணுமா இல்லையா? கொடுக்கவே இல்லை. கண்டெம்ட் கோர்ட்டுக்கு போகிறாரு ஹினோஸுடைய வழக்கறிஞர் ஆனந்தன், ஏங்க இந்த கட்டை கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு. உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு கோப்புக்களை போராடி வாங்கிட்டு கொடுக்க வேண்டியது. ஏன் தாமதப்படுத்துறீங்க? அப்போ உங்களுக்கு உள்ளோக்கம் இருக்கு, இங்கே தான் சந்தேகம். இந்த வழக்கை இப்போ நீர்த்து போக வைக்கணும். மாநில அரசாங்கமே இந்த வழக்கை இந்த வழக்கின் போக்கை மாற்ற வேண்டும், சிபிஐக்கு போயிடக்கூடாது. அப்போது திட்டம் போட்டு இவர்கள் செய்த இந்த வேலை தான் இவ்வளவு காலம் 27 பேருக்கு சம்மன் கொடுத்து அத்தனை பேரையும் மீண்டும் 27 வழக்கறிஞர்களை வைத்து விசாரித்தால் இந்த வழக்கு என்ன ஆகும்? நீட்டிச்சுட்டே போகும். அதுதான் பிளான், அதுதான் இவர்களுடைய திட்டம். அப்போது திட்டமிட்டு இந்த வழக்கின் போக்கை மாற்றக்கூடிய இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அது ரெண்டாவது அந்த வழக்கின் போக்கை நீதியரசர் என்ன சொல்கிறாரு, நீதிமன்றம் எங்களுக்கு நீங்கள் விசாரிக்கிற இந்த முறையில் எங்களுக்கு அதிருப்தியாக இருக்குது. அப்போ எவ்வளவு கொட்டு இருக்குன்னு பாருங்கள். அதாவது முழுமையான நீதிமன்றத்தின் நம்பிக்கையை நீங்கள் பெறலை, சந்தேகமாக இருக்குது. யார் சொல்கிறா? நீதியரசர். அப்போ எவ்வளவு இந்த வழக்கில் குளறுபடி இருக்குன்னு பாருங்கள். இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, உச்ச நீதிமன்றம் ஹீனோஸுடைய சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை பரிசீலித்து சிபிஐ விசாரிக்க சொல்லியாச்சு. சிபிஐ விசாரிக்க சொன்ன பிறகு மாநில அரசை இதில் கேட்காமல் இந்த கோப்பு போகக்கூடாதுன்னு மாநில அரசு இந்த வழக்கை எவ்வளவு தூரம் க்ளோஸ் பண்ண முடியும், சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடணும். உடனே ஹீனோஸ் தரப்பு என்ன பண்ணுறாங்க, ஒரு கேவியட் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இந்த வழக்கு
மிக விரைவில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்குன்னு. இப்போ மாநில அரசுடைய காவல்துறையை எதிர்த்து போராட வேண்டியிருக்கு. அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு இங்கே குற்றவாளி ரத்த சொந்தம் ஹீனோஸ் போகிறாரு. ஹீனோஸுக்கு மாநில அரசு காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்கணுமே தவிர இந்த வழக்கை இழுத்தடிப்பது, நிறுத்து போக வைப்பது, மாநில அரசோடு போராடுவதற்கே நேரம் சரியா இருக்கு. அப்போ மாநில அரசு குற்றவாளியை மறைக்க, ஒழிக்க முயற்சிக்குது. இதுதான் இதற்கான ஆதாரம். ரெண்டாவது, கேரளா ஹைகோர்ட்டு ரிட்டையர்டு ஜட்ஜு பிரசாந்த் அவரு தான் இந்த புற்குடி தரப்புக்கு வழக்கறிஞர். புற்குடி தரப்புக்கு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கு சிபிஐ வேணும்னு கேட்குறது யார்? ஆம்ஸ்ட்ராங்குடைய சகோதரர். இந்த வழக்கு எனக்கு திருப்தியாக இருக்குது, போதும், இந்த நிலைக்கு மாநில அரசு வந்த பிறகு புற்குடி இதில் திருப்தி அப்படின்னு அப்போ ஹினோஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பிறகு என்னை சுப்ரீம் கோர்ட்டில் பார்ட்டியாக சேர்த்துக்குங்க. யார் கேட்குறா? பொற்குடி தரப்பு. அப்போது இந்த வழக்கு முழுமையாக யார்கிட்ட போயிடக்கூடாது? ஹினோஸ்கிட்ட போயிடக்கூடாது. ஹினோஸ் போனால் வழக்கு கூர்மையாயிரும், வழக்கு குற்றவாளி மாட்டிக்குவான். அப்போ தாமதப்படுத்துவதற்காக திமுக தரப்பு யாரை கையில் எடுத்திருக்காங்க? பொற்கொடியை. இதுதான் உண்மை. இதில் நீங்கள் அதில் 8 மாத காலம் இந்த வழக்கு சிபிஐ விசாரிக்காமல் தாமதப்படுத்துவதற்கு காரணமே இந்த வழக்கில் பொற்குடி தரப்பு நீதியரசர்களை மேலும் மேலும் காலதாமதப்படுத்துவதற்கான முயற்சி செய்கிறது. பொற்கொடி அவங்களுக்கு இழப்பு தானே சார்? அவங்க இழப்பு தான் அவங்களுக்கு. என்ன பிரச்சனைனா, பல 1000 கோடி சொத்து இருக்குது. இந்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு யார் வேணும்? மாநில அரசு வேணும். அப்போது மாநில அரசை கணவர் இறந்து போயிட்டார், இனி சொத்தையாவது காப்பாற்றலாம். இந்த கௌரி சங்கர்னு ஒருத்தர் யாருடைய நண்பர்? ஆம்ஸ்ட்ராங்குடைய நண்பர். இந்த கௌரி சங்கர் இந்த சொத்துக்களெல்லாம் காப்பாற்றணும்னா நீங்கள் திமுக பக்கம், சேகர் பாபு பக்கம் சேர்ந்துருங்க. இதுதான் இந்த வழக்கினுடைய சூத்திரமே. இப்போ இது கொஞ்ச நாளில் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துடும். அது எப்படி வராமல் போகும்? இந்த வழக்கின் போக்கை திசை மாற்றுவதற்கு பலமுறை முயற்சி பண்ணுறாங்க. ஹினோஸு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் தொடர்ந்து போராடியதனுடைய விளைவு இந்த வழக்கு வேகம் எடுக்க போகும். ஃபைன் சார், அப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம். உண்மையாகவே இது தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கே இந்த மாதிரியான ஒரு விஷயம்னா சாதாரண மக்களோட நிலை என்ன அப்படின்றது அவங்களோட பாதுகாப்பு என்னன்றது ஒரு கேள்விக்குறியாக தானே சார் இருக்கும். ஃபைன் சார், இவ்வளோ நேரம் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.